அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி என்ன செய்யலான்னா கேக் செஞ்சு கட் பண்ணலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக நான் பனானா நட்ஸ் கேக் சாக்லேட் போட்டு செய்யலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு 100 கிராம் சுகர், ப்ரௌன் சுகர் ஒரு 100 கிராம், அது கூடவே கொஞ்சமாக ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டுட்டேன். ஏன்னா ப்ளம் கேக் ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக போட்டுட்டேன், டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்ட்டு. அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நல்லா பழுத்த வாழைப்பழம், கற்பூரவள்ளி வாழைப்பழம் தான் என்கிட்ட இருந்தது. அது ஒரு 3 எடுத்து தோல் நீக்கிட்டு கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த வாழைப்பழம் இதுதான் சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்மக்கிட்ட எது நல்லா பழுத்து இருக்கோ அந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இது தான் இருந்தது, அதனால் நான் அதை சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக நெய் 1 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வாசனையே இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 100 ml சேர்த்துட்டு கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பொடிச்சு வச்ச சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அதை பிளெண்ட் பண்ணிகிட்டே வந்திருந்தேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு போட போட தெரியுது பார்த்திங்களா, அந்த குவான்டிட்டி அதிகமாகிட்டே வருது. அது அதிகமாகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையாக 3 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் தான் வாழைப்பழம் சேர்த்தேன். நம்ம ஒரு முட்டையாக சேர்க்கும் போது அது இன்னும் கொஞ்சம் ப்ளஃபியாக நமக்கு வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து 2வது ஒரு முட்டை. நம்ம ஸ்பீடு 1லேருந்து 2 அந்த ஸ்பீடில் வச்சு நம்ம இது பண்ணும்போது நமக்கு நல்லாவும் இருக்கும், கேக்கும் சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கப்புறமேட்டு அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை இதோடய சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நான் இதுக்கு மைதா மாவுலாம் ஆட் பண்ணல. வீட்டுக்கு சத்து மாவு கஞ்சி போடுறதுக்காக அரைச்சி வச்சுருந்த மாவு தான் ஒரு கப்பு, ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வீட்டில் சாப்பிட்றதுக்காக செய்கிறோம், பசங்களுக்காக செய்யும்போது அது ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக சத்து மாவு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நானும் இதை தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் கேக்கு. இருந்தாலும் எப்படி வருமோ என்னன்ற கொஞ்சம் பயத்துலேயே தான் செய்கிறேன். நான் ப்ரௌனி மட்டும் அடிக்கடி செஞ்சுருக்கேன், ஆனால் இப்போ தான் பனானா போட்டு கேக் செய்கிறேன். இப்போ இது கூட சத்து மாவு ஒரு ஸ்பூனாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு, சோடா மாவு ரெண்டுமே, பேக்கிங் சோடா மாவு ரெண்டுத்தையுமே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க வேண்டியது தான். இதை நம்ம மாவோடு ஜெலிச்சிட்டும் சேர்த்துக்கலாம். நான் அது சத்து மாவு ஏற்கனவே ஜெலிச்சு வச்சதுனால இதை தனியாகவே மிக்ஸ் பண்ணிட்டேன். தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இது கூட கோகோ பவுடர் போட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாருமே கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் கலக்கணும் சொல்லுவாங்க. நான் பிளெண்டர்லேயே ஸ்பீட் 1 வச்சு லைட்டாக ஒரே ஃப்ளோவில் ஒரே மாதிரியே கலந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதை கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 5 ml அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட வேண்டியது தான். இதுக்கு முன்னாடியே ஓடிஜியை ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இது ரெடியானதும் கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கேக்கு பேட்டரை எடுத்ததில் ஊற்றிட்டு நம்ம ஓடிஜியில் வச்சிட வேண்டியது தான். நான் இதுக்கு ஓடிஜியில் 30 மினிட்ஸ் வச்சுருந்தேன், கரெக்டாக குக் ஆகிருந்தது எனக்கு.
வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த ஸ்மெல் வந்து ஈவனாக பரவி இருக்கும். அதுக்காக தான் ஒரு தடவை பிளெண்ட் பண்ணது. இதை நம்ம முட்டை சேர்க்கும் போதே நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணிட்டா மறுபடியும் அதுக்காக தனியாக பண்ண தேவையில்ல. நானாக உண்மையிலேயே மறந்துட்டேன். அதனால தான் கடைசியாக போட்டு வச்சுருந்தேன். இப்போ இது கூட நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து கலக்கிட்டே ஊற்றலாம். நானாக ப்ளெயினாக செய்யலான்னு தான் சாக்லேட் மட்டும் போட்டு ப்ளெயினாக செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சரி கொஞ்சமாக நட்ஸ் போட்டால் நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குமேன்ட்டு கடைசியாக நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நறுக்கி போட்டுட்டு சாக்லேட்டும் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக ஸ்பான்ச்சாக நல்லா கேக் நல்லா டேஸ்ட்டாக தான் வந்திருந்தது. நம்மளுடைய கேக் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி நாங்களும் நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். நல்லா சாக்லேட்டாக நட்ஸ் போட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.